ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி. இன்றைக்கி நம்ம ஒயிட் சுண்டலை வச்சு சூப்பரான சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு கப் அளவு வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். சுண்டல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் விடுங்க குக்கரில். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 4 முந்திரி, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன தக்காளி இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டானதும் இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுப்போம். இப்போ இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போது இந்த மாதிரி இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு குழம்பு பதத்துக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போது இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டலை சேர்த்துடலாம். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த மசாலாவோட சுண்டல் நல்லா சேர்ந்து வெந்து வரும். இப்போ இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த சுண்டலில் ஒட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நான் திருப்பியும் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இது இப்போ லைட்டாக பிரட்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.